அந்த தனி இன்டர்வியூலையும் நான் ஒரு தங்கர் பச்சான்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்டேன். அவர் கோச்சிக்கிட்டாரு. எம்பி சீட்டில் நின்றவங்க எல்லாருமே, நின்றவர்கள் தோற்றவர்கள், இது எல்லா கட்சியிலையுமே எங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியுமா? வன்னியர் மக்களினுடைய ஓட்டுக்களை நீங்கள் அன்புமணிக்கு போடாதீங்க அப்படின்னு வார்த்தை விட்டா கூட அதுவே அப்படி. ஆமாம், விஜயினுடைய பாதிப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஎம்கே அண்டு விசிகே 2 ஓட்டுகளையும் அவர் வந்து பதம் பார்க்கிறார். அது ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாழைப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டாங்க சுயேட்சையாக. அது ஏடிஎம்கே கேண்டிடேட் சுயேட்சை நிற்கிறார். அறம் தமிழ் நேயர்களே, 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்துகிறது என்பது பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் நமது ஆசிரியர் விஜயராணா அவர்கள். இன்றைக்கு கடலூர் தொகுதியை பற்றி அவர் பேசவிருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் ஒவ்வொரு தொகுதியாக சொல்கிறீங்க, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க, யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அங்குள்ள குறைபாடுகள், என்னென்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரேங்க. இன்றைக்கி கடலூரில் ஒரு 9 தொகுதிகள் இருக்குது. 2 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு, 7 வந்து கூட்டணி கட்சியாக திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இங்கே வந்து இப்போ கள நிலவரம் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்த வரைக்கும்? ஏடிஎம்கே கோட்டையா டிஎம்கே கோட்டையா அடுத்து நீங்கள் கேட்பீங்க. அவர்களுடைய கோட்டையாக இருக்கிற அதே அவர்களுக்கு துணையாக இருக்கிற தூண்கள் அப்படின்னா அது விசிகாவினுடைய ஓட் பேங்க்கு, இன்னொன்று வந்து பாமகவினுடைய ஓட் பேங்க்கு. இந்த அந்த 2ம் அவங்க பக்கம் வந்து முழுமையாக போய் சென்றடைகிறதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். அதில் நம்ம அது இப்போ அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேட்டாவை நம்ம பார்த்துருவோம். இப்போது திட்டக்குடி ஆகட்டும், திட்டக்குடியில் சிவி கணேசன் அவர் டிஎம்கே தனி தொகுதியில் அவர் வென்றிருக்கிறார். ஒரு 83,000 ஓட்டு அவர் நல்லாவே வென்றிருக்கிறார். விருதாச்சலம் காங்கிரஸுக்கான ஒரு தொகுதியாக இருந்திருக்குது. அங்கே வந்து பாமகவினுடைய கேண்டிடேட்டு 76,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. காங்கிரஸ் வேட்பாளர் 77, ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் காங்கிரஸ் வென்றிருக்கார். இந்த டேட்டாலாம் நமக்கு அடுத்த அனலைசிஸ்க்கு உதவும். அடுத்து அதேமாதிரி நெய்வேலியில் சபா ராஜேந்திரன் அவர் வந்து ஒரு 75,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. 74,200 வாக்குகள் கே ஜெகன், இவரும் பிஎம்கே கேண்டிடேட் தான். இப்போ இவர் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள், ஒரு 1000க்குள்ளான வித்தியாசம் தான். இதுக்கு அடுத்து சொற்ப வாக்குகளில் தான் வென்றிருக்கிறார்கள். அப்போது பன்ருட்டியில் வேல்முருகன் அவருடைய தமிழக வாழ்வுரிமை கழகம், அவரும் டிவிகே தான். அவர் வந்து ஒரு சின்ன மார்ஜின் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏடிஎம்கே கேண்டிடேட்டை வென்றிருக்கிறாரு. இப்போ மறுபடியும் அவருக்கு தொகுதி கிடைக்குமா தெரியல. நம்ம 2 தொகுதிகள் கேட்குறாருனால ஒரு அடிபடுது. டிஎம்கே கூட நிற்பாரான்ட்டு கூட டிஎம்கேவில் தொடர்ந்து நிற்பாரா இல்லைன்னா நாங்கள் ஒரு 20 தொகுதி நம்ம அந்த பக்கம் தனியாக கேண்டிடேட் வன்னியர் பெல்ட்டில் நம்ம நிறுத்துவோம் அப்படின்ற சிந்தனை இருக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். ஒருவேளை கடைசி நேரத்தில் அவரை சாந்தப்படுத்தலாம், எது வேணாலும் நடக்கலாம். கடலூர் கோ ஐயப்பன் அவரும் அங்கே செல்வாக்கு மிக்கவர் தான் திமுகவில். அவர் ஒரு 84,000 வாக்குகளில் அவருக்கு எம்சி சம்பத்தை வென்றிருக்கிறார். ஆனால் இந்த முறை வெல்ல முடியுமா? கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே ரிப்பீட் ஆகிறதுக்கு கூட்டணி கட்சிகளை தவிர அதிமுக திமுக வென்றவர்கள் தோற்றவர்கள் திருப்பி நிற்பதற்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி குறிஞ்சிப்பாடியில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொடர்ந்து பலமுறை வென்று கொண்டு இருக்கிறவர்களில், அதாவது ஒரு திமுகவினுடைய அலை இல்லாத போது கூட அவர் சட்டமன்றத்தில் வந்திருக்கிறாரு. ஜெயலலிதாவை நோக்கி பேசின காட்சிகளை நம்ம பார்த்துருக்குறோம். செல்வி ராமஜெயம் அவங்க வந்து ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தான், கிட்டத்தட்ட ஒரு 17,000-18,000 வாக்கு வித்தியாசத்தில் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அடுத்து வந்து புவனகிரி அருண்மொழிதேவன் ஏடிஎம்கேவில். இந்த இப்போ திமுக அலை 2021 வீசுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் வென்றிருக்கார். 96,000 வாக்குகளை பெற்றிருக்கிறாரு. துரைக்கி சரவணன் டிஎம்கே அவரும் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருந்தாலும் அருண்மொழிதேவன் அங்கே ஒரு பலமான ஒரு வன்னியர் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர். அதனால் இவருமே இந்த கேண்டிடேட் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேருமே. இப்போ சிதம்பரத்தில் ஏடிஎம்கே வேட்பாளர் பாண்டியன் வென்றிருக்கிறார். அங்கே வந்து அப்துல் ரஹ்மான் ஐயுஎம்எல் வேட்பாளருக்கு தான் அங்கே கொடுத்தாங்க. இந்த முறை வந்து சிதம்பரம் வந்து விசிகே கேட்குது, பிஎம்கே கேட்குது, பிஜேபி கேட்பதாகவும் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ இந்த அடுத்து வந்து காட்டுமன்னார் கோயில், அங்கே ஒரு சிந்தனை செல்வன் அங்கே எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் நல்ல தொடர்ந்து நல்ல விதமான ஒரு செல்வாக்கை வளர்த்தி தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து 2 எம்பி தொகுதிகள் 9 தொகுதியில் இருக்கும்போது 2 எம்பி தொகுதிகளில் இது ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று வந்து கடலூர் எம்பி தொகுதியில் நெய்வேலி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, பன்ருட்டி, விருதாச்சலம், திட்டக்குடி இது மட்டும்தான் வரும்.
கூட வந்து சிதம்பரம் எம்பி இதில் போனால் புவனகிரி சிதம்பரம் காட்டுமன்னார் கோயிலுங்களா, அரியலூர் குன்னம் ஜெயங்கொண்டம் இதெல்லாம் வந்துடும். இப்போ இங்கே விஷ்ணு பிரசாத் நின்றார். விஷ்ணு பிரசாத் காங்கிரஸில் நின்றார். அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அன்புமணியினுடைய மச்சான், சௌமியா அன்புமணியினுடைய சகோதரன். இப்போது 2024 நம்ம தீவிரமாக நம்ம தேர்தல் களத்தை நேரடியாக ஆய்வு செஞ்சு ஒரு சின்ன ஒரு ட்ரபிள்னால நம்ம முழுமையாக முடிக்க முடியல. இந்த முறை நம்ம சட்டமன்ற தேர்தலில் தருவோன்றதை நேயர்களுக்கு சொல்லிக்குவோம். அப்போ நான் இந்த கடலூர் தொகுதியில் நான் போய் பார்த்தேன். அப்போது அங்கே வந்து டிஎம்டிகேவில் சிவகொழுந்து நின்றார். தங்கர் பச்சான் வந்து பிஎம்கேவில் நின்றார். பிஎம்கேவில் ரொம்ப நான் நிறைய வேட்பாளர்களை ஒரு நாள் பயணங்கள்லாம் போய் நான் சென்று பார்க்கும்போது ஒரு ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே கேட்டாங்க, என்னங்க பிஎம்கேவில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஷ்ணு பிரசாத் நிற்கிறாரு, அவங்களுக்கு தானே வேட்பாளர்கள் வந்து பாமக வேட்பாளர்கள் அங்கே போயிட மாட்டாங்களா, அங்கே வேலை செய்ய மாட்டாங்களா கேட்கும்போது அவர் கோவப்பட்டார். எனக்கு ஒரு தனி இன்டர்வியூ கொடுத்தார். நம்ம இதில் கூட இருக்கோம். அந்த தனி இன்டர்வியூலையும் நான் ஒரு தங்கர் பச்சான்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு கேள்வியாக கேட்டேன். அவர் கோச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறது தானே நீ கேட்குறேன்னா, அது எப்படி அன்புமணி வந்து அவர் தான் என்னை கூப்பிட்டாரு, அவர் எப்படி வந்து இங்கே இருக்கிற தொண்டர்கள் அப்படியெல்லாம் போக மாட்டாங்க, இது எல்லா பத்திரிகைகளும் வந்து இதுதான். அதனால் அவர் கடுமையாக உழைச்சார், நிறைய ஐடியாக்கள்லாம் வச்சார். அவர் ஒரு 2,05,000 வாக்குகளை பெற்றார். இப்போ அந்த வாக்குகளை சேர்த்தாலுமே கூட விஷ்ணு பிரசாத் அங்கே நின்றுருக்கிறாருன்னா அது வந்து முதல்ல வன்னியர் ஒரு வாக்கு ப்ளஸ் திமுகவினுடைய வாக்கு ப்ளஸ் விசிகேவனுடைய வாக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அப்படியே சிதம்பரம் தொகுதிக்கு வந்தோம்னா திருமாவளவன் ஒரு 5,05,000 வாக்குகளை பெற்றிருக்கார். சந்திரகாசன் ஏடிஎம்கே 4 லட்சம் வாக்குகளை பெற்றார். கார்த்திகேயனி பிஜேபியில் வந்து 1,68,000 வாக்குகள். இந்த பிஜேபியினுடைய வாக்குகளும் ஏடிஎம்கே வாக்கையும் சேர்த்தனோம்னா 5,68,000 வெற்றி வாய்ப்பு திருமாவளவனுக்கு இல்லாமலே கூட போகுது. இப்போ அந்த அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு தீவிரமான ஒரு இவங்களுக்கு அதாவது துணை கட்சிகளாக கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்களினுடைய வாக்குகள் சிதறாமல் போவது தான் அவர்களுடைய அதாவது ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க இருக்கிறோன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், அதை பற்றி பேசுவோம். அது வந்து தேர்தலே எதிரொலிக்கக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கும். கடலூரில் வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி வந்து நிலத்தை கையகப்படுத்துறது, அதுக்கப்புறம் மீன் பிடித்தல் பிரச்சனை, நெல் கொள்முதல், அதுக்கப்புறம் அங்கிருந்து சிப்காட்லேருந்து வர புகைகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு பாதிக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து இந்த பிரச்சனைகளை அதிகமாக எடுத்து கையாளுவது வந்து விசிகா ப்ளஸ் வந்து பாமக தான் முதல்ல. பாமக அதற்கு ஈக்குவலாக விசிகா ப்ளஸ் வந்து வேல்முருகன், இவங்க 3 பேருமே இது வந்து அவங்களுடைய பிரச்சனையாக ஐடென்டிஃபை பண்ணுறதா அவங்க வேல்முருகன் அவர்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்காரு. அன்புமணி நேரடியாக பண்ணியிருக்காரு, கடந்த ஆட்சியிலையுமே அவர் பண்ணியிருக்கிறார். இது வந்து ஏடிஎம்கே இதில் வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 2013 காங்கிரஸ் மன்மோகன் சிங் பிரதமராக அந்த காலகட்டத்தில் இது வந்து தனியார் மயமாக்குறோம், நாங்கள் வந்து 5% நாங்கள் கொண்டு கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி, 443 கோடியோ 456 கோடியோ அதனுடைய வேல்யூ. அதை வந்து கூடாதுன்னு சொன்னவங்க ஜெயலலிதா அவர்களே அதுக்கான 400 சில்லற கோடிகளை கொடுத்து அவங்க வாங்கிட்டாங்க. அந்த தனியார் மயமாக்கலை தடுத்து நிறுத்தினாங்க. இது வந்து ஏடிஎம்கே மேலே ஒரு சாஃப்ட் கார்னர். இதில் அங்கே என்ன பிரச்சனைன்னா, இது மத்திய அரசினுடைய பிரச்சனை. அவங்க வந்து நிலக கையகப்படுத்தும் பொழுது கடந்த காலங்களில் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது நிறைவேற்றப்படலை, நிலங்கள்லாம் பாதிக்கப்படுகிறது, இதெல்லாம் நிறைய. இது வந்து இப்போ தங்கர் பச்சான் எல்லாம் கூட நிறைய பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இது இருக்குது, துறைமுகத்தில் ஒரு தூண்டில் வளைவுகளை எல்லாம் போட்டு தான் செய்யணும், இந்த மாதிரி மோட்டர் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அங்கே பிரச்சனைனா மீனவர்களுக்கான பிரச்சனை, என்எல்சி பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, நிலம் மாசுபடுதல், நிலம் மாசுபடுதல், இதுதான் பெரிய பிரச்சனை. இது தேர்தலில் எதிரொலிக்குமானா இதுக்கான பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க எல்லாம் 2 கட்சியிலையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேசி கடைசி தூக்கி அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போடுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இது மாதிரி இது வந்து தேர்தல்களில் எதிரொலிக்காதபடி பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் அங்கே இருக்குது. இப்பொழுது வரை திமுக கோட்டையாக தான் அங்கே இருக்குது. அதிமுக ஒரு 2 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து களத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க? திமுக வந்து மேம்போக்காக ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை இன்னும் பரவாயில்ல கோட்டையாக இருந்தால் கூட இன்னும் இறங்கி ஒர்க் பண்ணுறாங்களா? அங்கே பாமக விசிகாவோட ஓட் பர்சன்டேஜ் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. இவங்களாம் களத்தில் எப்படி இருக்காங்க? இல்லை அது நம்ம கூட்டணி கட்சிகளினுடைய இப்போ விசிகாவுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இன்றைக்கி தேதியில் காங்கிரஸில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் வந்து என்ன சொல்லுது,
நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு முதல்வர் அவர்கள் தெரிவிச்சிட்டாரு. மாணிக் அவர் ட்வீட் பண்ணுறார், கமெண்ட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி ட்வீட் பண்ணுறார், அதெல்லாம் மக்கள் பார்த்துக்குவாங்கன்னு. அப்போ அவங்க வந்து தாவேகாவை மையப்படுத்தி அவர்கள் வந்து அதிகாரத்தில் பங்குன்ற அந்த விஷயம் வராங்க. ஏன்னா அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாருன்னு சொல்லிடுவார். அவர் ஸ்டாலின் பார்ப்பாரு, இப்போ வேணா வாங்கிங்கன்னு சொல்லுவாரா, இல்லை ஏதாவது ஒன்று பேசி இது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி, நான் அவர் சகோதரராக தான் பார்த்துறேன் ராகுல், என்னையும் அவர் அப்படி தான் பார்க்குறாரு, அதனால கூட்டணி தொடரணுன்ற இவருடைய இது இருக்குது. இப்போ இந்த கூட்டணி கணக்கில் நீங்கள் கேட்ட திமுகவில் வந்து அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், சிவி கணேசன் இவங்க எல்லாருமே பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தயாநிதி மாறன் கடலூர் அந்த மாவட்டத்திற்கான பொறுப்பாளராக இருக்கிறாரு. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இப்போது ஒரு 1 இயர் பெல்ட் 1 இயருக்கு ஈக்குவலானா மற்றவர்கள் ஈடு கொடுக்குற அளவுக்கு தான் கேண்டிடேட்டை ஃபில்ஃபில் பண்ணுறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பிஜேபிலையும் அந்த மாதிரி ஒருத்தர் மணிகண்டன் இருக்கிறாரு, அவர் கடலூர் தொகுதி எதிர்பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து அங்கே வந்து எக்ஸ்எம்எல்ஏ பிஜேபியில் எப்படின்னா தமிழழகன் ஒருத்தர், அவர் தேமுதிகவில் இருந்தவர். அதே மாதிரி கார்த்திகேயன் எம்பி சீட்டில் நின்றவங்க எல்லாருமே, நின்றவர்கள் தோற்றவர்கள், இது எல்லா கட்சியிலையுமே எங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க முடியுமா, அவங்க சிதம்பரம் தொகுதியை குறி வச்சு கார்த்திகேயனி கேட்குறாங்க. அதே மாதிரி பிஎம்கேவிலேருந்து வந்தவர் கடந்த கலிவர்தன் சொல்லி ஒரு எக்ஸ்எம்எல்ஏ, அவரும் கேட்குறாரு திட்டக்குடி எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பிஜேபியில். இதெல்லாம் பிஜேபியினுடைய ஒரு நிலவரம். அது திமுக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் தோற்று போன இருக்கிற இப்போ துரைக்கி சரவணன் ஆகட்டும், அவர் மாநில இளைஞர் அணியில் இருக்கார். அப்போ அவங்க எல்லாருமே ஃபோர்ஸாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ரெடியாக இருக்கிறோம் அப்படி கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா தோற்ற எங்களுக்கு வந்து இந்த முறை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அது மாதிரி வந்து ஏடிஎம்கேவில் வந்து எம்சி சம்பத்து ரொம்ப சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் தோற்று போனார். அதனால் அங்கேயும் அதில் பாமகவாகட்டும் ஏடிஎம்கே விட்டு சில வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியாக தான் அவங்க தோற்று போனாங்க. அதனால் அங்கே ஏடிஎம்கேவில் எம்சி சம்பத்து, அருண்மொழித்தேவன், கேஏ பாண்டியன், சொரத்தூர் ராஜேந்திரன், அவர் எக்ஸ்எம்எல்ஏ தான். அவர் குறிஞ்சிப்பாடி இந்த முறை கேட்குறாரு. அவர் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வத்திற்கு ஒரு டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எக்ஸ்எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முருகுமாறன், டி பெரியசாமி, எல்லாருமே வந்து ஏடிஎம்கேவிலையும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ அங்கே வந்து அந்த பகுதியில் நிற்பதற்கு பெரிய லிஸ்ட் இருக்காங்க. கடுமையாக செலவு செய்வதற்கும் உழைப்பதற்கும் மேற்படி விஷயங்களை எல்லாம் கவனித்து பணியாற்றுவதற்கும் தயாராக இருக்கிறாங்க. விசிகாவிலையும் ஒரு டீம், இப்போ அந்த காட்டுமன்னார் கோயில் மட்டுமல்ல, அந்த இடத்துல வந்து இப்போ சிதம்பரம் தொகுதி எங்களுக்கு ஏன் தரக்கூடாது அப்படின்னு மாதிரி அதில் தடா கதிரவன் அவர் தயாராக இருக்கிறாரு. செம்மல்னு ஒருத்தர் வந்து தயாராக இருக்கிறாரு. முருகையன் குறிஞ்சிப்பாடி, அவரும் கூட நாங்கள் வந்து குறிஞ்சிப்பாடி கிடைக்காது, பட் அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கும்போது கிடைக்காது. புவனகிரியில் செல்லப்பன், இவங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. பாமகவில் அங்கேயும் வந்து 4 இங்கே எப்படி ஏடிஎம்கேவும் 4 பகுதிகளாக பிரித்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு பிரித்து ஒர்க் பண்ணுறாங்க. அது ஏன்னா அந்தளவுக்கு பாமக டஃப் கொடுக்குது. அங்கே ஜோதி ராமலிங்கம், ரவிச்சந்திரன், கலைச்செல்வன், பாக்கியராஜன் சொல்லி. இப்போ நீங்கள் அடுத்து என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். தங்கர் பச்சான் கூட ஒரு அங்கே சீட்டு வந்து கேட்குறாரு. எனக்கும் அவங்க கேட்குறாங்க இல்லையோ, அவங்க செலவு செஞ்சுருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, கொடுக்கல. இப்போ பாக்கியராஜும் தங்கமணி மட்டும்தான் அன்புமணி டீமு. மற்ற சீனியர் ஜோதிராமலிங்க, ரவிச்சந்திரன், கலைச்செல்வன் எல்லாமே வந்து பெரிய ஐயாவுடைய பின்னணியில் நிற்கிறாங்க. இப்போ இது எப்படி ஓட்டு ஸ்பிளிட் ஆகுமா, எந்த மாதிரியான இது வந்து இப்போ ஏடிஎம்கே அநேகமாக தேர்தலுக்குள்ள அந்த பிஎம்கே ஒன்றாச்சுன்னா பிரச்சனை ஒன்றாகிறத விட இவர் எதிர்த்து, அதாவது வன்னியர் மக்களினுடைய ஓட்டுக்களை நீங்கள் அன்புமணிக்கு போடாதீங்க அப்படின்னு வார்த்தை விட்டா கூட அதுவே பெரிய பிரச்சனை. அப்படி ஆமாம், அதை செய்வதற்கு இல்லாமல் எனக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தல் இருந்தால் கூட முடிவுகள் மாறும். இதில் முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒருத்தரை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம். அந்த அம்மா வேற வந்து அந்த தொண்டர்கள் கோச்சிக்குவாங்க. அது விருதாச்சலம் தொகுதியில் நின்று பிரேமலதா விஜயகாந்த் கடந்த தேர்தலில் நின்னாங்க. 3ஆம் இடம் தான் வந்தாங்க. 25,908 வாக்குகள் தான் பெற்றார்கள். இந்த போன முறை அவர்கள் வந்து அங்கே அதிமுக கூட்டணியில் அவங்க இல்லாமல் தனியாக தினகரன் இவங்க, அப்புறம் அந்த ஒவைசி பார்ட்டி கூட இங்கே வாணியம்பாடியில் இப்போ கடந்த இதில் நின்றாங்க. அந்த மாதிரி இப்போது இந்த முறை வந்து விருதாச்சலம் நின்னாங்க. இங்கேயும் கூட திருப்பி ரிப்பீட் ஆகலாம், இல்லை ரிஷிவாந்தியத்துக்கு போகலாம். நம்ம அந்த மாவட்டத்தை பற்றி பேசும்போது கூட நம்ம பேசணும். அதனால் வந்து சுதீஷ் அவர்களுக்கு கூட நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எம்பி சீட்டு வந்துச்சுன்னா யார் எம்பி சீட்டை எடுத்துகிட்டு யார் லோக்கல் பாலிட்டிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் மேக்ஸிமம் பிரேமலதா அவர்கள் வந்து மீண்டும் இங்கே வந்து நின்று, ஏன்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவர்கள் நின்றதுனால தான் பிஎம்கேவுக்கு ஒரு தோல்வி கிடச்சிருக்குதுன்னு அப்போது வெற்றி வாய்ப்பை யாரோ ஒருத்தருக்கு தடுக்கிறாங்க.
அப்போ அவர்கள் நிற்கும்போது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் அங்கே இருக்குது. அவர்களும் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு நீங்கள் நமக்கு நன்கு முகமறிந்த பல்வேறு வேட்பாளர்கள் இங்கே களத்தில் இருக்காங்க. அது வந்து சி.வி. கணேசன் ஆகட்டும், எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், வேல்முருகன், அருண்மொழித்தேவன், அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த், சிந்தனை செல்வன் ஒரு நல்ல ஒரு சட்டமன்றவாதி, ஒரு நல்ல பேச்சாளர். அவருக்கு ரிப்பீட் ஆகும். இப்போ இந்த மாதிரியான கடும் போட்டிகள் தான் அங்கே நிலவு. கடலூரை பொறுத்தளவுக்கு நீங்கள் திமுக அதிமுக மட்டுமே பேசின மாதிரி இருக்குது, அங்கே அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னு இருக்காங்க. விஜயோட வருகை வந்து இங்கே எது பாதிக்காதா? சீமான் நிலைப்பாடு இங்கே எப்படி இருக்குது காலத்தில்? சீமானுக்கான இப்போ நம்ம பல தொகுதியில் சொல்லுவோம், இப்போ நாகப்பட்டினம் பேசும்போது சொல்லுவோம், இப்போ இந்த இடத்துலையும் அவருக்கான ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு இருக்குது. அந்த கொஞ்சம் இளைஞர்கள் அதான் அவர் விஜய் வந்து எல்லாரையுடைய ஓட்டுகளையும் அவர் கொஞ்சம் எடுக்கிறார். அப்படி எந்த இடங்களில் அதிகமான வாக்குகள் அவர் எடுக்கிறாரோ அந்த கட்சிக்கு பாதிப்பு உருவாகும். இப்போ இங்கே கடலூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பாமக ஏற்கனவே அவர்களுக்குள்ள ஒரு பஞ்சாயத்து மேலோங்கிற போது அது ஏடிஎம்கேவுக்கு பாதிப்பாகும். பிசிகாவும் அவங்களுடைய ஒத்துழைப்பு குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு பாராமுகமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கேள்வி, அதாவது பாமகவும் பிசிக இப்போ ராமதாஸ் அணின்னு இங்கே வந்தாங்க அப்படின்னா அது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ராமதாஸ் அவர்களை நம்பி இவர் திரும்ப அவர்களை கைவிடுவதற்கு திமுக இல்லை. அப்போ இவர் தான் இருக்க போகிறாரு. அப்படித்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் விஜயினுடைய பாதிப்பு தான் உங்களுடைய முக்கியமான கேள்வி. விஜயினுடைய பாதிப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஎம்கே அண்டு விசிகே 2 ஓட்டுகளையும் அவர் வந்து பதம் பார்க்கிறார். அதில் சரிவு ஏற்படுது. அப்போ பாதிப்பு யாருக்குன்னா 2 பேருக்குமே பாதிப்பு இருக்குது. இப்போ இங்கே தீவிரமான வேட்பாளர்கள், இந்த அவர்கள் இடக்கூடிய சமுதாய பின்னணியோடு இருக்கிற வேட்பாளர்கள், இதையெல்லாம் இட்டு நிரப்புகிற பொழுது இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக சிறுபான்மையினருடைய கிறித்துவ முஸ்லீம்களுடைய வாக்குகளை அங்கே அதிகமாக இல்லைனாலும் கொஞ்சம் சிறுபான்மையிற்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விஜயினுடைய வாக்கு பெற்றால் அது நிச்சயமாக திமுக அணிக்கு தான், நம்மளுடைய கணக்கீடுகளில் திமுக அணிக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. அப்போ அந்த சின்ன சின்ன வாக்கு வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுகிறார்கள் பார்த்தீங்களா அது திமுக அணி, அது இந்த முறை வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு 9 தொகுதி இருந்துச்சுன்னா அதில் வந்து மோஸ்ட் ஃபேவரபிள் இப்போ குறிஞ்சிப்பாடியில் என்னன்னாலும் பன்னீர்செல்வம் அவர்கள் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இங்கே வந்து ஒரு ஷூட் ஷாட் அப்படின்னு எடுக்கும்போது அருண்மொழித்தேவனுக்கு நான் வந்து புவனகிரி அவர் தான் வெற்றி பெறும். புவனகிரியெல்லாம் தொடக்க காலத்துலேருந்து அதிமுக ஒரு முறை வந்து ஒரு ஃபார்ம் பி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. நான் நினைக்கிறேன் 2001 தேர்தலாக இருக்கக்கூடும். அங்கே வந்து இரட்டலை கிடைக்கல, அருள்னு ஒரு வேட்பாளர். ஜெயலலிதா அவர்கள் ஒரு வாழைப்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டாங்க சுயேட்சையாக. அது ஏடிஎம்கே கேண்டிடேட் சுயேட்சை நிற்கிறார். அந்த வாழைப்பழத்தை காட்டி நிற்க வச்சு அங்கே இருக்கிற மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சுயேட்சை வேட்பாளர் அருளை வந்து வெற்றி பெற செஞ்சாங்க. அதிமுக அதோட அந்த ஃபார்ம் மிஸ் ஆகும்போது அந்த லாஸ்ட் டைமில் கொடுக்க முடியல. அப்போ அந்தளவுக்கு அதிமுக தீவிரமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் இது எல்லாமே. அந்த பெல்ட்டில் தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் செல்வாக்கு இருந்துச்சு. அந்த பெல்ட்டில் தான் இன்றைக்கி விஜய்க்கும் செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு அதிகமாக பாதிப்பது திமுகவை தான், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான். அந்த வகையில் ஏடிஎம்கேவுக்கு சில கூடுதல் அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சார், உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து வேட்பாளர் அறிவிப்பு பிறகு நம்ம கடலூர் தொகுதி பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.